Hello viewers, I am Raghu Gopal from Chennai. Intradayல சக்சஸ்ஃபுல்லா எப்படி ட்ரேட் பண்றது? ஜஸ்ட் நான் சொல்லக்கூடிய இந்த 5 ரூல்ஸ்ல செக் அவுட் பண்ணி பாருங்க. மோஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் ப்ரொஃபஷனல் ட்ரேடரா நீங்க மாறலாம். அண்ட் 2012ல இருந்து ஃபுல் டைம் ட்ரேடரா இருக்கிறேன். பப்ளிக் ஓப்பன் லைவ் சேலஞ்ச் போஸ்ட் ட்ரேட் பண்ணியிருக்கிறேன். நம்மலாம் ரீட்டைல் ட்ரேடர் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் ட்ரேட் பண்ணுவோம். பட் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர் மாஸ் ட்ரேடர் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரீவியஸாகவே அதுக்கான ட்ரேடை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. நாளைக்கு ட்ரேடை நாளே அவங்க ட்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கான இன்ஃபர்மேஷன், அதுக்கான அனாலிசிஸ், அதுக்கான டீம் அவங்ககிட்ட இருக்கும். அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ ப்ரீவியஸ் டேவே அதுக்கான ட்ரேடை அவங்க கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. as a intraday trader, first identify the institutional trader. அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அது பேஸ்ட் ஆன் அந்த ட்ரெண்ட்ல நமக்கு ஃபாலோ அப் ஆயிடும். ஸோ எப்படி ஒரு ட்ரெண்டை அனாலிசிஸ் பண்றது, ஒரு ட்ரெண்டை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் ஒரு 5 days எடுத்துக்கணும். 1 hour டைம் ஃப்ரேம்ல தான் ஒரு ட்ரெண்ட் சாலிடா ஒரு ட்ரெண்ட் மார்க்கெட்ல இருக்கா, ஆர் சைட்வேஸ் மார்க்கெட்ல இருக்கா, இல்ல ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்ல இருக்கா. ஃபர்ஸ்ட் we have to identify நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கறத முதல்ல ஐடென்டிஃபை பண்ணா தான் அதுல நீங்க ட்ரேட் பண்ணும்போது நீங்க டைம் ஃப்ரேம் 5 minutes டைம் ஃப்ரேம் கூட யூஸ் பண்ணலாம், 15 minutes டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணலாம், 1 hour டைம் ஃப்ரேம் கூட யூஸ் பண்ணலாம், 30 minutes வாட் எவர். பட் ஒன் திங், 1 minute டைம் ஃப்ரேம் எந்த ஒரு ட்ரேட்லயும் யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் நீ எவ்வளவுதான் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலும் 1 minute டைம் ஃப்ரேம்ல சக்சஸ் கொடுக்காது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன், 1 minute டைம் ஃப்ரேம்ல இந்த அளவுக்கு சக்சஸ் கொடுக்காது. எவ்வளவு வாட் எவர் ஒரு குட் ஸ்ட்ராட்டஜியா இருந்தா கூட சக்சஸ் ரேஷியோ கம்மியா இருக்கும். ஸோ மோஸ்ட் காமனா பாத்தீங்கன்னா 15 minutes இஸ் ஃபைன் அண்ட் மினிமம் 5 minutes வச்சுக்கோங்க. சரி, இதை எப்படி ட்ரேட் பண்ணா? ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை தி ட்ரெண்ட். அதை 1 hour டைம் ஃப்ரேம்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பிஃபோர் என்ட்ரி, நம்ம என்ட்ரி பண்ணதுக்கு முன்னாடி எந்த இடத்துல என்ட்ரி பண்றோம், எந்த இடம் டார்கெட், நம்மளுடைய டார்கெட் என்ன, அண்ட் நம்ம சப்போஸ் நமக்கு அகைன்ஸ்டா மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா எந்த இடத்துல வெளியில வரணும். இந்த 3 தெரியணும். இது தெரியாம நம்ம உள்ள போனோம் அப்படின்னா ஜஸ்ட் பிளாங்கா உள்ள போற மாதிரி லாஸ் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். அண்ட் தேர்ட் நம்ம எடுக்கக்கூடிய ட்ரேட்ஸ்ல ஒவ்வொரு ட்ரேட்லயுமே டார்கெட் அதிகமா இருக்கணும், ஸ்டாப் லாஸ் கம்மியா இருக்கணும். பிகாஸ் நம்ம எப்போதுமே சேஃபர் சைட்ல இருந்தா மட்டும்தான் இந்த இதுல இருக்கு. பிகாஸ் நம்ம ஆல்ரெடி நீங்க ஒரு ட்ரேட் எடுத்துட்டு அதே ட்ரேட்ல வெளியே வந்தா கூட நீங்க புரோக்கரேஜ் கட்டணும், கவர்மெண்ட் டாக்ஸ் கட்டணும், உங்க டைம் வேஸ்ட். ஸோ எல்லாமே நீங்க ஆல்ரெடி பே பண்ணி தான் நீங்க ஒரு ட்ரேடை பண்றீங்க. அப்போ நீங்க சேஃபஸ்ட் ஜோன்ல இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய டார்கெட் அதிகமா இருக்கணும், உங்களுடைய ஸ்டாப் லாஸ் கம்மியா இருக்கணும். ஸோ மினிமம் மெயின்டைன் எல்லா இதுலயுமே ஹையரா வராது. மினிமம் 1:1.2, 1:2, 1:3 இந்த ரேஷியோஸ்ல தான் உங்களுடைய ட்ரேட் இருக்கணும். நம்ம எடுக்கக்கூடிய டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரேஷியோ இருக்கணும். இது தேர்ட் திங். ஃபோர்த் பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஸ்ட்ராட்டஜினாலும் எடுத்துக்கோங்க, இண்டிகேட்டர், வாட் எவர், கேண்டில் ஸ்டிக்ஸ் பேஸ்ட் ஆன் ட்ரெடிஷனல் அனாலிசிஸ், பேட்டர்ன், ட்ரெண்ட், P-wave, S-wave, whatever thing. பட் பேக் டெஸ்ட் பண்ணுங்க. அந்த டெக்னிக் ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா அப்படிங்கிறத பேக் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல என்ட்ரி பண்ணுங்க. பிகாஸ் அப்படி நீங்க பேக் டெஸ்ட் பண்ணும்போது அந்த டெக்னிக் 70% பிலோல இருந்தது அப்படின்னா அந்த டெக்னிக்கை ஒதுக்கி வச்சிருங்க. மினிமம் 70% ஒர்க் ஆச்சு. 10 ட்ரேட்ஸ் அதுல போட்டு பாத்தீங்க அப்படின்னா அதுல 7 ட்ரேட்ஸ் மினிமம் ஒர்க் ஆயிருக்கணும். 7 ட்ரேட், 8 ட்ரேட், 9 ட்ரேட்ஸ் ஒர்க் ஆயிருக்கணும். எபோல மேல உள்ள எல்லா கண்டிஷனையும் மீட் பண்ணி ஒர்க் ஆயிருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கலாம். அந்த டெக்னிக் வந்தா மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. 5 பாத்தீங்கன்னா டோன்ட் கவுண்டர் ட்ரேட். சி வி ஆர் இன் ஹியூமன், எமோஷனல் வரதான் செய்யும். நம்ம ஒரு லாஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த லாஸ் எப்படியாவது ரெக்கவர் பண்ணுங்கிற ஒரு இன்டென்ஷன் வரும். பட் அதை கவுண்டர் ட்ரேட் பண்ணக்கூடாது. நம்ம ஒரு லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதுக்கு அகைன்ஸ்டா ட்ரேட் பண்ண போற. இதுக்கு அடுத்து நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா எபோவ் இருக்கக்கூடிய 4 ரூல்ஸை மீட் பண்ணா மட்டும்தான்
அகைன் அடுத்த டெக்னிக்ஸ் வந்து என்ட்ரு பண்ணும். ஸோ தட் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடரா வந்து இன்ட்ராடே ட்ரேடரா இருப்பீங்க. சரி, இந்த மாதிரி வந்து கருத்துக்கள் வந்து யார் வேணாலும் சொல்லலாம். பட் இன்ட்ராடேல ரியல் டைம் ட்ரேட் பண்ணும்போது தான் அவ்வளோ எமோஷன்ஸ், அவ்வளோ ஒரு ஃபியர், அவ்வளோ ஒரு பதட்டம் வரும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு லைவ் ட்ரேட் வந்து பண்றேன். இது இன்னைக்கு வந்து லைவ் ட்ரேட் பண்ணது தான். இது நாட் ஓன்லி என்னுடைய அனாலிசிஸ் கூட இல்லை, ஒரு ஸ்டூடெண்ட் அனாலிசிஸ் வாட்ஸ்அப் குரூப்ல வந்து போஸ்ட் பண்ணது. அவரோட அனாலிசிஸ் வச்சு நான் ட்ரேட் பண்றேன். ஓகே, லெட்ஸ் see. இப்போ நான் இதை வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன், ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கிறேன். ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து டார்கெட் வந்து போட்டிருக்கேன் 181 வந்து என்ட்ரி, ஏன்னா 15 மினிட்ஸ்ன்றதுனால 180ல என்ட்ரி, 181 வந்து என்னுடைய டார்கெட். ஸோ டார்கெட் பிளேஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம இதில் பார்ப்போம். இப்போ என்னுடைய என்ட்ரி வந்து இந்த இடத்துல என்ட்ரி பண்ணியிருக்கிறேன். என்னுடைய எஸ்எல் வந்து 179.30, என்னுடைய டார்கெட் வந்து 181. ஓகே, சரி, இப்போ எஸ்எல் வந்து பிளேஸ் பண்ணிடலாம். என்ட்ரி பிளேஸ் பண்ணிட்டேன். அண்ட் எஸ்எல் வந்து எஸ்எல் வந்து 179.30. 179. ஓகே, சேம் இதுலேயும் எஸ்எல் இதுதான் போடணும். ஓகே, இப்போ எஸ்எல் ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாம். ஸோ 2 ஆர்டர் வந்து பெண்டிங்கில் இருக்கும். இப்போ ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 ஆர்டர் பெண்டிங் இருக்கும். ஒரு ஆர்டர் வந்து டார்கெட் ஆர்டர், இன்னொரு ஆர்டர் வந்து எஸ்எல் ஆர்டர். ஸோ எதில் வந்து ட்ரிகர் ஆகுது, எது வந்து ஹிட் ஆகுது, எது ட்ரிகர் ஆகுதுங்கிறத பார்த்துடலாம். ஸோ இப்போ டார்கெட் வந்து ரீச் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக அந்த லைனை வந்து ஹிட் பண்ணியிருக்கு. எஸ், டார்கெட் வந்து ரீச் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எஸ்எல் வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஓகே, என்னோட என்ட்ரி வந்து 180ல என்ட்ரி பண்ணியிருக்கிறேன். டார்கெட் வந்து 181 ரிலீஸ் பண்ணியாச்சு. ஸோ ஒரு கான்ஃபிடென்ட்காக நான் வந்து என்னோட ஸ்டூடெண்ட் போஸ்ட் பண்ண அந்த ட்ரேடை வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன், ட்ரேட் பண்ணியிருந்தேன். டார்கெட் ஹிட்னு போஸ்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் யுவர் இமீடியட் ரிப்ளை. நானும் வந்து ட்ரேட் பண்ணியிருக்கிறேன், அதுக்கான ரிசல்ட் தான் இது. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.